விக்கிங் சார், நான் வரதுனால உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைங்களா சார்? இல்லையே, போலாமே, வரேன். சரிங்க சார். வெரி குட் விக்கி. நானும் க்ரூமிங் கிளாஸ் அது இது செம்ம பிஸியா இருக்கேன். நீ அது ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. முக்கியமா பிளாக் தண்டர்ல எல்லா ரைட்ஸும் போ. ஊட்டில சைக்கிளிங், போட்டிங், 7th மைல் எதையும் மிஸ் பண்ணாத. ஓகேவா? ஓகேங்கக்கா. அக்கா, எனக்கு கூட லண்டன் நான் ஷாப்பிங் பண்றதுக்கு 1 lakh கொடுத்துருக்காருங்கக்கா. விக்கிங் சார், அந்த 1 லட்சத்தை உங்களுக்கே கொடுக்குறேங்க சார். சரி, நீ காண்றது என்ன கனவா இல்ல நனவா? கனவா? நினைச்சேன், கனவா தான் இருக்கணும்னு நினைச்சேன். கதவு தானா திறக்குது. கனவுக்குள்ள கனவா? ஆள் மனசுல கண்ட கனவு முடிஞ்சிருச்சு. இது என்ன? என்ன குச்சி வருது? யாரு 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 யாரு? பக்கத்துல வராத. நோ 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 நோ. பம்ல அடிக்காத. எங்க இருந்து வந்துச்சு இது கட்ட? பேயா? நான் பேய் இல்ல, நான் மாயாவி, இன்விசிபிள் மேன். இங்கிலீஷ் படத்துல அது மாத்திரை போட்டாலும் இல்ல வாட்ச் கட்டாலும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுவாங்களே, அந்த மாதிரியா? எஸ், அது சரி. என்னையே தேடி வந்த? டார்ச்சர் பண்ண ஊர்ல எத்தனை பேர் இருக்கும் போது என்ன மட்டும் ஏன் எதிர் வீட்டு நட்டு இருக்காரு, அங்க போக வேண்டியதானே? நீதானே சும்மா இருக்க? குடுக்காதீங்க, தயவு செஞ்சு குடுக்காதீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மீறி கூட நம்ம ஜல்லிக்கட்டு நடத்திடலாம். ஆனா ஒரு பைத்தியத்தோட மல்லு கட்டி குடும்பம் நடத்தவே முடியாது. அதனால யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. புரியுதா? என்ன சொல்ல வரீங்க இப்போ? ஹனி மேம், இவங்க தான் கீழ்போக்கம் மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து வண்டி கொண்டு வந்தாங்க. சாரை தூக்கிட்டு போறது. ஐயோ நட்டு சார், இன்னும் விக்கிக்கு முத்தல, அதுக்குள்ள ஏன் கீழ்பாக்கல கூட்டி போறீங்க? ஹனி, இன்னும் பைத்தியமே புடிக்கல நீ. அப்புறம் என்ன முத்திரிச்சு பேசுற நீ? என்ன ஹனி இது? நான் இல்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் முன்னாடி என்னைய அடிக்கறல்ல? ஐயோ நான் அடிக்கல, நீ மாயாவி அடிச்சு தள்ளி விட பாரு. சார், நான் ஒண்ணு பண்ணல. அப்போ நெஞ்சில இப்ப வேற என்ன பிளான் பண்ணீங்க? மாயாவி வேலை சார், பாருங்க சார். ஐயோ தூக்கிட்டு போங்க சார். ஆளி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பைத்தியக்கார வேலையை காட்டுறான். இவனை பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க சார். நிறுத்துங்க. ஸ்டாப் இட். அனிதாக்கா, அந்த மாயாவி இருக்கிறது உண்மை. நியூஸ் பாத்தீங்களாக்கா நீங்க? கோபி,
இருக்கானா எங்க யார்கிட்ட வராம அவர்கிட்ட மட்டும் ஏன் வரான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா விக்கி சார் பைத்தியம் இல்லங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏல, அதை எப்படி நீ சொல்ற? அட என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஒரு பைத்தியத்துக்கு இன்னொரு பைத்தியத்தை பத்தி தெரியாதா? கரெக்ட். இத யார் சொல்லிதாலும் நான் நம்பிருக்க மாட்டேன். ஆனா கோபி சொல்றால நான் நம்புறேன் கோபி. Thank you, நம்புறேன். நட்டு சார் இவங்க எல்லாம் கொஞ்சம் போ சொல்றீங்களா ப்ளீஸ்? சரி ஓகே, வாங்கப்பா, உங்க எல்லாருக்கும் வெளியே செட் பண்ணு. நட்டு சார் உங்களுக்கு 25,000 தரேன்னு சொன்னேன் இல்லையா, நாளைக்கு தந்துறேன் சார். தந்துருவீங்களா? ஓகே. போயிட்டு வாங்க சார். Thank you. Thank you so much கோபி. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் கோபி, ரொம்ப தேங்க்ஸ் கோபி. கோபி இல்லனா தப்பிச்சிருக்க முடியாதுல்ல. I like it. ஐயோ, எல்லாரும் பைத்தியம்னு சொல்லி நான் அவமானப்படுத்துறாங்களே. விக்கி, இனிமே நீட்டா இருக்கணும்டா. அப்பதான் இனிமே யாருக்கும் உன் மேல டவுட்டே வராது. டேய், இந்த ப்ளூ கண்ணாடி போட்டா இவன் தெரியறானே. தெரியலையே. தெரியறா. அட பாவி, அப்ப நீதான் இந்த மாயாவியா? அவனை உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு அவனை. டேய், கோபி, வா 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 வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அப்பியர் அப்பியர். விக்கி சார், நான் எப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சேன்? டேய், இந்த ப்ளூ கண்ணாடியை போட்டு பார்த்த உடனே நீ தெரிஞ்சறா எனக்கு அங்க இருந்து. ஏண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்தா நீ பாக்கறதுக்கு முடியல. அதான் நான் உங்களை காப்பாத்திட்டேனா சார். ஏண்டா, நெருப்புல தள்ளி விட்டு தண்ணி வேற ஊத்துறியா? ஏன்டா அப்படி பண்ண? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக. அதாரியே. சரி, அதை விடு. எப்படிடா உனக்கு இந்த பவர் வந்துச்சு? இந்த வாட்சில தான் அந்த மந்திர சக்தியே இருக்கு. டேய், இது எப்படிடா உனக்கு கிடைச்சது? அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஐஐடில பியூன் வேலை பாக்குறான். லேப்லயே வேலை பார்த்து அங்கேயே அவன் ஒரு விஞ்ஞானியாவே மாறிட்டான். அவன் தான் இந்த வாட்சை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச அன்னைக்கே இந்த வாட்ச் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் எப்படிடா உங்ககிட்ட வந்துச்சு? நான் தான் இந்த வாட்சை திருடிட்டேன். மரியாதையா அந்த வாட்சை கைட்டு. நீங்க இந்த வாட்சை தப்பா யூஸ் பண்ணுவீங்க. நீ டெய்லி சரக்கு திருடுற டாஸ்மாக் காரன்ட்ட போயிட்டு இந்த நீல கலர் கிளாஸை கொடுத்து உன்னை நல்லா மாட்டி விட்டுருவோம் பாத்துக்கோ. புரியுதா? வேணானே விக்கேனா, வேணானே. அங்க அடி வாங்குறதுக்கு பதிலா இங்க கைட்டு குடுத்துறேனே. இந்தாங்க. அந்த வாட்டர் பிளாட்ஃபார்ம் வாட்ச் கொடுக்காதடா. இதான் அந்த வாட்ச், எனக்கு தெரியும். கைட்டு 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 கைட்டு. இருங்கண்ணா. குறா குறா. டேய், எப்படா எதா அமுக்கணும்டா? இது இதானே? அப்ப இதான் அமுக்கணும். நீ பொய்யா சொல்லி தரது தெரியும். அதனால நீ போ, கிளம்பு போ போ போ, வெளிய போ. போடா போடா. ஏய், என்ன இந்த பக்கம் போடா. இல்லனே, நான் இந்த பக்கம் எகிரி குச்சி ஜம்ப் பண்ணி போனா தான் எனக்கு ஒரு கெத்தா இருக்கும். செருப்பு போடா. ஐயோ, சூப்பர் வாட்ச். இத கட்டா எங்க இருந்து வேணா மறைஞ்சிடலாம். அப்போ என்ன வேணா பண்ணலாம். ஐயோ, முதல்ல இத பத்தி ஹனி கிட்ட சொல்லணும். ஹனி ஹனி. என்னையா கடந்த 10 மணி நேரமா இப்படியே வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க?